நண்பர்களே, இன்றைக்கி வந்து சென்னை வடபழனியில் சினிமா ஆடியேஷனுக்கு வந்திருக்கேன். சினிமா ஆடியேஷனில் பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு மேலே அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆடியேஷன் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாரா ஆப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆடியேஷனில் 1 மினிட் வீடியோ நம்ம கொடுக்கணும், ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல எதுவும் சாப்பிடலையா ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது? ஏன் ரொம்ப அப்படியே இதாக பேசிட்டு ஏன் சீக்கிரமாக அவ்வளோ ஆர்வமாக ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு? நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நினச்சிருக்கீங்களா? எத்தனை படம் எத்தனை அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி? 4 years ஆச்சு. இந்த 4 years உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஜர்னி? அந்த ஒரு காலம் எவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. அம்மா அப்பா இருக்கும் நல்லா ஃபேமிலியை எங்கள் அப்பா வீட்டில் அதுக்கப்புறம் நமக்கு அழகுன்னா இப்போ அவங்களுக்கு நான் சேஃப்டியாக இருக்கணும் தான் அவங்க அர்த்தம் பண்ணேன். நான் அதுவும் நான் கஷ்டப்பட்டேன். நான் அனுப்ப கலர்ஸ் பார்த்து செக் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது, அதையும் தாண்டி ஒரு டாபிக் நான் நிறைய இதெல்லாம் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமில் அதுவே காலையில் வளர்க்குறாங்க. ஏன்னா இது பண்ணாமல் யாரும் வர முடியாது. அப்படி அவங்க என்கிட்ட இது நான் மாட்டேன் இதாக விட மாட்டாங்க. நீ பாரு, ஓகே என் காலம் கட் பண்ணுறேன். இந்த ஒரு மீனில் போனாலும் ஒரு பாட்டு கண்டிப்பாக வரும். இதை ட்ராப் பண்ணாமல் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சொல்கிறேன் அவங்களுக்குலாம் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களாலே ஒரு 98% ஆளுங்க இருக்கும்போது 2% டேலண்ட் மதிப்பு கொடுத்து சான்ஸ் கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, நான் அதை வெயிட் பண்ணி அது ஒரு 5 இயர்ஸாக இருக்கும், 10 இயர்ஸாக இருக்கும். அது எப்போ அது வருதோ அது நான் போய் எடுத்துருக்கேன். அது அதனால அது டேலண்ட் பண்ணி அதுக்காக நான் ஒரு 100 மேற்பட்ட காலம் நான் கிளாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது மூலமாக மணி இருப்பாங்க. நான் மணிக்காக வரையணும், கண்டிப்பாக நான் மணிக்காக என்னோட டேலண்ட் அது என்னை பற்றி எனக்கு பின்னாடி இதுதான் தெரியும், இதெல்லாம் போய் லைஃப் போகிறேன், இதுதான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் என்னோட கனவு ஆசை நடத்துகிறேன். சும்மா ஆசை பண்ணி போய் சும்மா ஆசைப்படுறது 4 மாதிரி தெரியுது. நானும் எனக்கு தான் தெரியும் இது யாரையும் நான் ரொம்ப டாக்டர் வேணும். அவங்க எல்லாரும் எனக்கு ட்ரை பண்ணி எனக்கு பாதுகாப்பு அதில் போன நைட்டு வருவார், அக்கம் பக்கம் என்ன நான் என்ன துணி பண்ணுறது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவங்களே சொந்த பார்த்துட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் பேர் பார்த்துட்டு நான் டாக்டர் தான் என்னோட ட்ரீம் நோக்கி நான் போயிடுவார். ஆனால் எனக்கு யாரும் பாடுறதுன்னா எனக்கு கையில் நான் பேர் அந்த ஒரு ரீசன் தான் என்னோட டேலண்ட் அதில் நான் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த முதல் டிக்கெட் மட்டும் நான் எப்படியாச்சும் பே பண்ணிட்டா நம்மளோட கோல் சினிமானா எனக்கு எல்லாமே அது என்ன பண்ணுவாங்க
வேணாம் இவங்க அப்படி பேசுவாங்க நான் வீட்டை சுற்றுவாங்க வேணாம் போவானெல்லாம் வேணாம் பேர் கெட்டுரும் நிறைய பயந்துக்கிறாங்க போகிறேன் தனியாக வரேன் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் கட்டணம் பண்ண என்ன பண்ணுறேன் அதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க ஐயோ அப்படியே நான் போகல அப்படின்னு அப்படி வந்தால் அது வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏன் ஹேண்டில் பண்ணப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த காப்பாற்ற மாட்டேன் ஹேண்டில் பண்ணும்போது நானும் சரி பண்ணுறது நீ பண்ணுறதுக்கு நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு எதுவாக இல்லை அது எல்லாருமே பண்ணி தண்ணி தானே பார்க்குறாங்க யாருமே பண்ண எங்கே இந்த பொண்ணு வாங்கிட்டு வரோம் நம்ம பண்ண மாட்டேன் அது வரைக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம இருக்கணும் அவங்க எதிர்பார்த்து ஒரு விஷயம் தவிர நம்ம ஞாபகம் அவங்க பண்ண மாட்டாங்க எங்கள் நாலு பேர் மட்டும் போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எதுவும் ஆடிஷன் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் காலேஜ் எல்லாம் கால் பண்ணி நம்ம சாரி மாவட்டத்தில் அவங்களோட ஒரு 5 பேர் ஓகே மொத்தமாக மாஸ்டர் இன்னும் நல்லா தான் ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்ப்போம் கண்டிப்பாக இது வந்து நான் சொல்லியிருக்காருன்னு ஒரு ஆர்டர் நிறைய நாள் நான் எதாவது நான் சரி இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒன்று தான் தெரிஞ்சுட்டு நான் அதனால எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்போதான் போய் டேரக்ஷன் பண்ணாலும் சரி நம்ம இது பண்ணுறோம் இந்த டாக்டர் அதுலேயே இந்த எக்ஸ்பிரஷனை மாற்றிக்கணும் பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும் அப்படி பண்ணால் செலக்ட் ஆகுது வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ஒர்க் கட்டுறோன்னா நம்ம எப்படி அந்த ஆடிஷனுக்கும் இந்த ஆடிஷனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அது வந்து எப்படி நான் சொல்றது அது வந்து நார்மல் ஆடிஷன் தான் இருக்கும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் கரெக்டாக இருந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் பட் யாரும் நமக்கு ஆடிஷன் வரல நம்ம செலக்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அதெல்லாம் சொல்லிடணும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டாக சொல்லும்போது எனக்கு ஒரு புது டெக்னிக் ஏய் இல்லை நம்ம பண்ணாலே நம்ம இங்கே வச்சு அதுதான் இந்த நம்ம டேரக்டர் பார்த்தாலும் இல்லை நம்ம டேரக்டர் தனியாக காட்டுறது அதுதான் ஸ்டேஜ்லேயே ஒரு நல்ல எல்லா தலையும் தாண்டி